பொறாமை மனிதர்களை ஆளுகிறது. பொறாமை எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. ஒருவன் விழுந்தால் என்றால் கூட அவனை பார்த்து சிரிப்பாங்க. சில பேர் அவனை பார்த்து இறக்கப்படுவாங்க. சில பேருக்கு அவனுக்கோ அவளுக்கோ உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ வளர்கிறாய் என்றால், நீ ஒரு படி மேல போயிட்டேன்னா, ஒருத்தன் விழித்து எழுந்தான் என்றால், ஒருத்தன் எழுச்சி அடைந்தான் என்றால், உடனடியாக இந்த உலகத்தில் வருவது பொறாமை. அதற்கு மாற்றுதான் இன்றைக்கு நற்செய்தி. எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு தருகிறது, பதில் தருகிறது. இன்றைக்கு திருமுழுக்கு யோவான், இன்றைக்கு சனிக்கிழமை நற்செய்தி, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 22 to 30 வரை உள்ள இறைவார்த்தையில அவர் சொல்லுகிறார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். திருமுழுக்கு யோவானை தேடி சாரையா மக்கள் போறாங்க. புகழ் பெற்று இருக்கிறார். அவருடைய போதனையை பார்த்து தவறு செய்தவர்கள் பயப்படுகிறார்கள். என்ன மன்னிச்சிருங்க, பாவ மன்னிப்புக்கு தேடி வராங்க. ஆனால் புகழின் உச்சத்தில் இருக்கிற பொழுது இயேசு வருவதை கண்டவர், ஆவின் வல்லமை அவரில் இருக்கிறதை கண்டுகிற திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும். நான் தான் மெசியான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அந்த பெருமையிலே அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் வருவதை கண்டவுடனே, அவர் வளர்ச்சி அடைவதை கண்டவுடனே அவர் பெருக வேண்டும், தான் குறைய வேண்டும் என்று சொல்லுகிறாரே. அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறாரே. இதுதான் ஆசீர்வாதம் அன்பர்களே. எனவே மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதீங்க. அது இந்த பொறாமை நமது சாபமாய் மாறலாம். அந்த பொறாமையால் நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கலாம். அவரை இன்றைக்கு ஆண்டவர் தொட்டு இருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மையும் அவர் தொடுவார், நாமும் உயர்வோம் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். எனவே பொறாமை யாருக்கெல்லாம் இருக்குன்னா எல்லோருக்குமே இருக்கிறது. பொறாமைப்பட வேண்டாம், சந்தோஷமா இருப்போம். மற்றவர்கள் நலனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றியே நமது ஆசீர்வாதமாய் மாறும், நமது வாழ்க்கையாகவும் மாறும். பொறாமப்படாதீங்க, நன்றி சொல்லுங்க. செபிப்போம். அப்பா நன்றி, இறைவா நன்றி. இதோட சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நேற்றைய தினத்திலே காணொலியிலே என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைத்தார்களோ, எதுவெல்லாம் வேண்டும் என்று செபித்தார்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அன்றுவரை நீங்க தொடுங்க அப்பா, நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஜெப தேவைகளை எல்லாம் ஆண்டவரே உங்கள் பெயரால், இயேசு கிறிஸ்துவாகிய உமது பெயரால் ஜெப தேவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் சாட்சியப்படுத்துகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். நன்றி ஆண்டவரே, வழி நடத்துங்க. அன்பர்களே, இந்த நாள் மகிழ்ச்சியா இருக்கும், நல்லது நடக்கும், சந்தோஷமா இருங்க. தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.